வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, மந்த்லி இன்கம் கரெக்டாக போகுது. ரெண்ட், ஏவி பில், ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க மைண்டில் ஒரு தாட், மந்த்லி சேவ் பண்ணால் போதும், நம்ம லைஃப் சேஃப்னு. ரைட். சேவிங்ஸுன்றது லக்ஸரி இல்லை. சேவிங்ஸுன்றது எதிர்பாராத சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்னடா பண்ணுறதுன்னு பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஜாப் லாஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இன்கம் கேப், இந்த எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசாக தெரியும். ரைட். சேவிங்ஸ் யாருக்கு தேவை? ஆன்சர் ரொம்ப சிம்பிள். சேலரி இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி வேஜ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு. இங்கே இன்கம் டைப் இம்பார்ட்டண்ட் இல்லை. இன்கம் இருந்ததுன்னா சேவிங்ஸ் பண்ணணும். நிறைய பேர் நினைக்கிற மித்து என்னென்னா, இன்கம் பெருசாக இருந்தால் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுங்கிறது. இது தப்பு. இன்கம் பெருசாக இருக்கிறவங்க கூட சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, 1 lakh சேலரி வாங்குறாரு, ஆனால் எந்த சேவிங்ஸும் கிடையாது. அவரோட மந்த்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே செலவு பண்ணிட்டு தான் இருக்கார். ரிச் பீப்புளெலாம் சேவ் பண்ணாமலாம் இல்லை, சேவ் பண்ணுறவங்க தான் ஸ்லோவாக ரிச் ஆகுறாங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னென்னா, மந்த்லி சேவ் பண்ணால் போதுமா? ஸ்ட்ரைட் ஆன்சர் இல்லை. சேவிங்ஸுன்றது ஃபவுண்டேஷன். நம்ம வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் மட்டும் போதாது, ஆனால் ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதுவுமே பில்ட் பண்ண முடியாது. சேவிங்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாசிபிளே இல்லை. ஸோ சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த சேவிங்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்ணுறது, நம்ம சேவிங்ஸில் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சின்ன இன்கமில் கூட நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.